சோறெல்லாம் கொஞ்சமாக தான் எடுக்கணும். அது மரபு சோறாக எடுங்க. மாப்பிள்ளை சம்பா கவுனி எடுங்க. அந்த சோறும் வரகரிசியா கம்பஞ்சோறா மாப்பிள்ளை சம்பாவாக இருக்க வேண்டும். இறுதியாக இரவு உணவு. ஸோ அந்த மாதிரி 6:30 7 மணிக்கு சாப்பிட்டு விடணும் நண்பர்களே. அந்த உணவு நல்ல எளிய உணவாக இருக்கணும். ஒரு கோதுமை ரவை கிச்சடி, இல்லைன்னா ஒரு இட்லி, இல்லை என்றால் அதுவும் டயபெட்டிக்காரங்க இட்லி போயிடாதீங்க. அவங்க கோதுமை ரவை கிச்சடியோ ஒரு சப்பாத்தியோ இல்லைன்னா சிறுதானியங்களில் அடை மாதிரி செய்தோ சாப்பிடணும். சிறுதானியம் சாப்பிடுங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாத்தையும் போட்டு கஞ்சி காய்ச்சிட்டோம் சார். தினம் காலையில் ஒரு கப் கேழ்வரகு கஞ்சி குடிக்கிறேங்கிறான். அது சின்ன பிள்ளை குடிக்கலாம். வயதாயிருச்சு 40 தாண்டிட்டோம்னா சிறுதானியங்களை முழுமையாக பயன்படுத்தணும். அதை உடைச்சி மாவாக்கிட்டோம்னா அதுவும் சர்க்கரையை ஏற்ற தான் செய்யும். அது பொங்கலாவோ உப்புமாவாகவோ பிரியாணியாகவோ அப்படி சாப்பிடுங்க. ஸோ இரவு உணவு 6:30 மணி 7 மணிக்கு எடுத்துக்கணும்.